நாம் இந்த பதிவில் எதை குறித்து பார்க்கலாம்னா ஆவியின் கனிகளை குறித்து பார்ப்போம். அதாவது ஆவியின் கனிகள் ஆவியானவரை கொண்டு செயல்பட்டால் மட்டும்தான் அது முழுமை பெறுங்கிறத பார்ப்போம். இது உண்மையிலே கேட்க உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முழுசாக கேட்டு பாருங்கள், அப்புறமா உங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் புரியும். சரிங்களா? ஆவியின் கனிகள் சொன்னோம்னா பாரம்பரியமாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கிறிஸ்தவங்களுக்கு பலருக்கு ஆவியின் கனின்னு என்னன்னே தெரியாது. பேர் கிறிஸ்தவங்க சும்மா இந்த அதாவது கிறிஸ்மஸ் அன்றைக்கி மட்டும் ஈஸ்டர் அன்றைக்கி மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு மற்ற எல்லா நாளும் உலகமாக வாழ்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஏராளம். ஏன்னா அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சு அப்படியே நிரம்பி வழியும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு ஆவியின் கனின்னா என்னன்னு தெரியாது. சரிங்களா? பல என்ன சொல்கிறது, பெந்தகோஸ்தே கிறிஸ்தவங்களுக்கும் இன்றைக்கி வளர்ந்து வர கிறிஸ்தவங்களுக்கும் ஆவியின் கனிகள்லாம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆவியின் கனிகள் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு அது தங்கள் வாழ்க்கையில் எப்படி அனுபவித்து அதை நடைமுறையில் கொண்டு வரணுங்கிறது தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா. இப்போது ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் அப்படிங்களா. அப்போ இதெல்லாமே இருந்துட்டால் ஒரு மனுஷன் ஆவியின் கனியில் பரிசுத்தாவினால் கர்த்தருக்குள்ளே நடத்தப்படுறான்னு ஆயிடுமானா உண்மையிலேயே ஒரு யோசிச்சு சொல்லுங்களேன். இப்போது உண்மையிலே ரொம்ப அருமையான மனுஷன் பெருந்தலைவர் காமராஜர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த அற்புதமான மனிதர். அவர்கிட்ட சொல்லணும்னா நல்ல குணங்கள் இருக்குது. அவர்கிட்ட அறிவு இருக்குன்றதை விட அறிவிற்கு அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஏராளமான நல்ல குணம் இருக்குது. அன்பு இருக்குது இல்லைங்களா. சந்தோஷமாக இருந்தார். அவர் எல்லா நேரத்திலும் அவர் சந்தோஷமாக இருந்தார். ஜெயிச்சாலும் சந்தோஷமாக இருந்தார், தோத்தாலும் சந்தோஷமாக இருந்தார். அவர் எப்பவுமே சமாதானமான மனநிலையிலே இருந்தார் இல்லை. அவர் அதை விட ரொம்ப பொறுமையாக இருந்தார் எல்லா காரியத்திலும். அவர் எல்லாருமே தயவாக இருந்தார். அவர்கிட்ட நிறைய நல்ல குணம் இருந்துச்சு. ஒரு நாளும் லஞ்சம் வாங்கி பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை எதுவுமே இல்லை. அப்படி இச்சை அடக்கத்தோடு இருந்தார். அவருக்கு இளைஞருக்கு மேலே அவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தார் உண்மையில். அப்போ ரொம்ப சாந்தமான மனுஷன். அவர் யாரையுமே சீக்கிரத்தில் சண்டைகள்லாம் போக மாட்டார் இல்லையா. அப்போ இப்போ பாருங்க, நான் ஆவின் கனியில் இருந்த எல்லா குணத்தையும் அவர்கிட்ட சொல்லும்போது அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ இந்த குணங்கள்லாம் இருந்தால் அவங்க ஆவின் கனியில் இருக்காங்களா யோசிச்சு பாருங்களேன். சர்தார் உண்மையில யோசிச்சு பாருங்க, தைக்கூர் யோசிச்சு பாருங்க. இந்த குணங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாலே அவங்களாம் ஆவின் கனியில் இருக்கிறாங்க ஆகிடுமா. இதில் சிலருக்கு பாதி இருக்கும், சிலருக்கு முக்கால்வாசி இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஆவின் கனிகளா? ஆவின் கனிகள்லாம் அப்போ எப்படி வரும்? கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிச்சு சரிங்களா, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற விதமாக வாழணும் இல்லைங்களா. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற விதமான வாழ்க்கையில், அதாவது நான் இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பெருந்தலைவர் காமராஜர் எத்தனை அற்புதமான மனுஷன் இல்லைங்களா. அவரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவர்கிட்ட எல்லா விதமான ஆவியின் கனிகளுடைய குணங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சரிங்களா. சரி, இப்போது நம்ம இன்றைக்கு இருக்கிற மக்கள்லேயே பார்ப்போமே ஆவியின் கனிகள். அன்பு. இப்போ ஒரு திருடங்களே அன்பு இருக்குது இல்லைங்களா. அவன் என்ன பண்ணுவான், ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படி அன்பாக கூப்பிட்டு போய் அவனை உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணினா திருடிட்டு போயிடுறான். அப்போ அவன் திருடன் மேலே அன்பு வச்சுருக்கிறதுக்கு பேர் ஆவியின் கனிதா? யோசிப்பான். அவன் தன் பொருளெல்லாம் எடுத்துட்டானா பயங்கர ஹாப்பியாகிடுவான். அவன் திருடி அவன் தப்பிச்சிட்டானா அப்படியே பெரிய சமாதானமாக இருக்கும் இல்லைங்களா. எல்லாமே ஒரு திருடன், ஏமாத்துக்காரன் எத்தனை பேர் இருக்கான் இல்லைங்களா. அப்போ அவன் திருடுறதுக்கு பிளான் போடும்போது அவன் எவ்வளோ பொறுமையாக இருப்பான், நீடிய பொறுமையாக இருப்பான் இல்லைங்களா. அவன் அந்த நேரத்தில் தனக்கு உதவுங்களுக்கு அவ்வளோ தயவாக இருப்பான். பயங்கர தயவு பண்ணுவான். என்ன எதுவும் அதுவும் அப்படியே அவன் முன்னாடி அப்படியே நல்ல குணம் என்ன சொல்லுவான், அவன் புஸ்தகம் மாதிரி நடிப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா. அப்போ அவன் எது மேலேயோ அவன் ஏதோ ஒன்று பயங்கர விசுவாசமாக இருப்பான். கரெக்டுங்களா. அவன் அந்த சமயத்தில் பாருங்கள் சாந்தமாக இருப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் அவன் திருடுறதுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எதையா கொடுத்தீங்கன்னா அவன் மாதிரி இச்சிக்கவே மாட்டான். அவன் விஷயத்தில் கண்ணோக்கமாக இருப்பான் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் ஆவியின் கனிகளா? அப்போ ஆவியின் கனிகள்லாம் இதுதான் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் அப்படின்னா ஆவியின் கனிகள் கர்த்தர் வெளிப்படணும் இல்லைங்களா. எது சரியோ ஒரே நிமிஷம் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்களேன். அப்போது வெறும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி இதுவும் ஆவியின் கனிகள். நாம் அதை என்னைக்கா சிந்திச்சிருக்குமா? உண்மையிலே இந்த பதிவு முழுசாக நீங்கள் கேட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் கேட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆவின் கனிகள்ங்கிறது கர்த்தருக்குள்ளது, கர்த்தரால் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால நம்ம நடத்தப்பட்டு கர்த்தரின் கிருபையால் ஆவியாளனால வரணும். அந்த கனிகள் ஆவியானவர் சொல்லணும் அன்பாயிரு. ஏன்னா அந்த அன்பில் பார்த்தீங்கன்னா சுயநலம் இருக்காது இல்லைங்களா, கெட்டது இருக்காது, பாவம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ தான் இருக்காது. அந்த அன்பு தான் பரிசுத்தமாக இருக்கும். ஆவியானவர் கூட பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆவியானோட வழிநடத்தலில் இருந்தால் தான் அந்த ஆவின் கனிகளை முழுமை பெறும். அப்படி இல்லாமல் போனால் இன்றைக்கி இருக்கிற பல ஊழியக்காரங்க எத்தனை அன்பாக இருக்காங்க தெரியுங்களா. விசுவாசின் மேலே நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்களா. காணிக்க கொடுக்குற விசுவாசின் மேலே ஒரு மாதிரி, கொடுக்காதவங்க மேலே ஒரு மாதிரி, தான் சொல்கிறதெல்லாம் செய்கிறவங்க மேலே ஒரு மாதிரி, செய்யாதவங்க மேலே ஒரு மாதிரி, எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ அவங்க ஆவின் கனிகள் இருக்காங்களா? பரிசுத்தாவியால் நடத்தப்படணும். ஏன்? அப்போ தான் என் பரலோகமே போக முடியும். பரிசுத்தாவியார் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆவின் கனிகளில் பரிசுத்தாவியானால் நடத்தப்படலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பரலோகம் கிடையாது. ஏன்னா
இப்போ ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அவர் ஒரு ஓரமாக நமக்குள்ள வச்சுட்டோம்னா ரகசிய வரிகளாக எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ செயல்படாமல் வச்சதுனால ஒன்று என்ன பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பாக ரகசிய வரியில் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறகாவிட்டால் ஒருவன் பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது சொன்னார் இல்லையா தேவன். எந்த ஜலத்தினால எந்த ஆவினால ஒரு சிந்திச்சு பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுகளோட போட்டிருப்பேன் ஜலத்தினாலனா என்ன ஆவினாலனா என்னன்னு. சரிங்களா? தயவு கூர்ந்து உதவி செய்யுங்க, மன்னிங்க, தயவு செய்து சிந்திங்க. ஆவியானவருக்கு முழுமையாக இடம் கொடுங்க. ஆவியின் கனிகள்லாம் எப்படி செயல்படணுங்கிறத வெறுமனே ஆவியின் கனிகள்லாம் என்ன அதுவே கொஞ்சம் பேர் தான் தெரியும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த தெரிஞ்சவங்களே எவ்வளோ மோசமாக இருக்கும். அப்போ எல்லாராலையும் எல்லாமே வைக்க முடியும். அப்படி வச்ச மனுஷர்கள் மிக சிறந்தவங்க இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ நாம பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட கூட்டம் சொல்லி சொல்லணும் இல்லையா? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றோம், நாங்கள் பெந்தெகோஸ்தே சபையை சேர்ந்தோம், ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய செய்கள் எப்படி இருக்கு? ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம். அப்போ அன்பு எல்லாத்தோடையும் பொருந்ததாக இருக்கும். சந்தோஷம், சமாதானம், நீதியை, பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை எல்லாத்தோடையும் பொருந்த அந்த அன்பு. அதே மாதிரி அன்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். அந்த சந்தோஷமும் அன்பில் இருக்கணும், சமாதானத்தில் இருக்கணும், நீதியை, பொறுமை இருக்கணும், தயவில் நடக்கும், எல்லாத்தோடையும் சேர்ந்ததாக இருக்கணும் அது இல்லைங்களா? அப்போது ஆவியானவருடைய துணை கொண்டு ஆவியானவரை செயல்படுத்தி நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஆவியின் கனிகளில் சரியாக இருக்க முடியும். ஒரு மனுஷனால் ஆவியின் கனிகளில் முழுமையாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது பேர் முழுமையாக கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஆவியானவரை செயல்படுத்தாமல் நீ அன்பு செய்வேன்னு சொன்னால் அது என்னெல்லாம் இருக்கும் தெரியுங்களா? பக்க விளைவுகள் சொல்லுவோம் இல்லையா? அப்படியான பல காரியங்கள், சுயம், மேட்டிமை, பாவம் எல்லாம் இருக்கும். அப்போ ஆவியானவர் இல்லாமல் ஆவியின் கனிகளில் நம்ம என்ன பண்ண முடியாது? பூர்ணர் ஆகவே முடியாது. சும்மா ஆவியானவர் இல்லாமல் மீன்ஸ் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அவரை நமக்குள்ள முழுமையாக செயல்பட விடாத செயல்களுக்கு முழுமையான பலனே கிடைக்காது, பரலோகம் கிடைக்கவே கிடைக்காது. தயவு புரிஞ்சுக்கோங்க. ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருக்கணும். ஆவியின் கனிகள் ஆவியானவரால் செயல்படுத்தப்படணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா ஒரு நிமிஷம் சிந்திங்க. ஆவியானவர் இல்லாத அன்பு வைக்கிறவங்கள எத்தனை பேர் பார்க்குறீங்க? உங்களுக்கே தெரியும் இல்லையா? இல்லை அக்கம் பக்கம் எத்தனை நல்லவங்க இருக்காங்க இந்த பூமியில். அதாவது புறமதஸ்தரத்தில் எவ்வளோ அன்பானவங்க, எத்தனை கனிவானவங்க, எவ்வளோ இச்சையடக்கத்தில் நமக்கெல்லாம் பயங்கர அளவில் பெரியவங்களாம் இருக்கிறாங்க எல்லா கேட்டகரியிலையும். பரலோகம் போகிறதுக்கு கிறிஸ்துவனுக்கு தேவன் சொன்னார் இல்லையா? அப்போது நாம் ஆவியானவர் உதவியோடு செஞ்சால் மட்டும்தான் எதுவுமே என்ன நடக்கும்? முழுமையாக நடக்கும். சரிங்களா? அதனால் நம்ம ஆவியானவருக்கு முழுமையாக இடம் தரும். ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுத்து ஆவியானோட சித்தத்தின்படி நம்ம அந்த ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதியை, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் இவைகளை ஆவியானவரின் துணை கொண்டு நாம் நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது சரிங்களா அப்போ தான் அதுக்கான முழு பலன் கிடைக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா தேவன் மகிமைப்படுவார். அதில் தான் பார்த்தீங்கன்னா பாவமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட்.